ஹாய்ங்க. யுஏஇல பிள்ளைகளை புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த மந்த்துக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒவ்வொரு வருஷம் அக்டோபர்லயுமே ஸ்கூல் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். முதல்ல உங்க குழந்தைகளை துபாயில சேர்க்க போறீங்களா இல்ல ஷார்ஜால அஜ்மன்ல எங்க சேர்க்க போறீங்களோ அதை நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கணும். நீங்க எந்த ஏரியா சூஸ் பண்றீங்களோ அந்த ஏரியாவை பொறுத்து நீங்க ஒரு 5 ஸ்கூல் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக 5 ஸ்கூல் சூஸ் பண்ண சொல்றேன்னா, ஒரு ஸ்கூல் கிடைக்கலன்னா நீங்க அடுத்த ஸ்கூல்ல ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ரீசனுக்காக 5 ஸ்கூல்லயுமே அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. யுஏஇ ஸ்கூல்ஸ்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் அவைலபிளா இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதை விட ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பிள்ளைகளை டைரக்டா இன்டர்வியூ கூட்டிட்டு போறதா என்னைய கேட்டா நான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது 2 ஸ்கூல் நாங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. மேக்சிமம் இங்க உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே பிப்ரவரி மந்தே ஃபுல் ஆயிரும். அதனால பிப்ரவரிக்குள்ள உங்க குழந்தைகளை சேர்க்கறது நல்லது. நம்ம ஊர்ல மாதிரி இங்க குழந்தைகளை சேர்க்கறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே தனியா என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, இன்டர்வியூ கூட்டிட்டு போவாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணாதான் ஸ்கூல்லயே சேர்க்க முடியும். அதுவும் கிளாஸ் பெருசாக பெருசாக காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். சேர்க்கறதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வரும். என்னடா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, இங்க நடக்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்துமே ஒவ்வொரு அமௌண்ட் வாங்குவாங்க. 100 dirhams இருந்து 200 dirhams வரை வாங்குவாங்க.